நேற்று கடலூர்ல ஒரு தொடர்வண்டி விபத்து நடந்தது. அதுல 3 குழந்தைகள் இறந்ததா செய்திகளும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு வந்து வட மாநிலத்தவர் ஒருத்தர் வந்து அங்க வேலையில இருக்கிறாரு. அதனால அவருக்கு மொழி பிரச்சனை இருக்கு. அதனால கூட வந்து இது நிகழ்வு நடந்ததுக்கான காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதுன்னு பார்த்தா மத்திய அரசுடைய கொள்கைகளும் நீதிமன்றங்களுடைய கொள்கைகளும் கூட இங்க உயிர் வாங்கக்கூடிய அளவுக்கு போகுதா? அந்த கொள்கைகளை தொடர்ந்து தமிழ் வாழ்வு கட்சி எதிர்த்துட்டு இருக்கு. இப்போ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இதுக்கு தீர்வு தான் என்ன? அது தமிழ் வாழ்வு கட்சி என்ன முன்வைக்க போறீங்க? இல்லை, ஒரு சாதாரணமான ரயில்வே கேட் கேப்பர் வேலை தான். ரொம்ப பெரிய வேலைகள்லாம் வந்து வடநாட்டவர்கள் வந்தாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே கேட் கேப்பர் வேலைக்கு கூட ஒரு வடமாநிலத்தவர் தான் கொண்டு வந்து போடக்கூடிய ஒரு நிலை இருந்துகிட்டு இருக்கு. இந்த மொழி பிரச்சனை வந்து வெறும் இந்த இடத்துல மட்டும் இல்லை. நீங்கள் நெய்வேலி சுரங்கங்களில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய அந்த விபத்துகள், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வடவர்களுடைய அந்த மொழி பிரச்சனை தான். இங்கே அவங்களோட நம்ம எதை நம்ம இப்போ கடத்த நினைக்கிறோமோ அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியறது கிடையாது. நம்ம சொல்லக்கூடியது புரிஞ்சிக்க நிலையில். இது எல்லாம் தாண்டி இது வெறும் ரயில்வே கேட் கீப்பருடைய இது ஒரு கவனக்குறைவால் தான் நடந்ததான்னா கிடையாது. இது ஒரு சாதாரணமான ரயில்வே கேட் கீப்பர் மட்டும் கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட, அந்த ரயில்வே கோட்ட மேலாளர் உட்பட ரயில்வே நிர்வாகத்துடைய செயலிழந்த தன்மை தான் இது காட்டுது. ஒரு இவ்வளோ பெரிய இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே வளர்ந்த ஒரு டெக்னாலஜி வளர்ந்த ஒரு நாட்டில் ஒரு ரயில்வே கேட்டோடைய அந்த நிலையை வந்து கவனிக்கக்கூடிய நிலை கூட இன்னைக்கு இல்லையா அப்படிங்கிறது வந்து அரசோடைய தோல்வியை காட்டுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு முறையும் யாரையா ஒருத்தர் பலி கொடுத்துட்டு போயிடுறீங்க. இப்போ ரயில்வே கேட் கீப்பர் வந்து நீங்கள் கைது செஞ்சிட்டீங்க, பணி மாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை முடிஞ்சதானா? முடியல. நீங்கள் இதுக்கு காரணமான உண்மையான இன்னும் உயர் அதிகாரிகள் எல்லாமே தப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து உடனடியாக வந்து இந்த வழக்கில் சேர்த்து கைது செய்யப்பட வேண்டிய தேவை இருக்குது. அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணுன்றது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது.